Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நாம் தமிழர் ஏன் அதிகாரத்திற்கு வர வேண்டும்? முதல்ல தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் எங்க கட்சி துவங்கப்பட்டு நாங்க இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இருவரும் கட்சிகளுமே ஒரு மேல்தட்ட மக்களுக்கான ஒரு அரசியல், ஒரு விளம்பர அரசியல், ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய அரசியலை தான் செய்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் போது உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு என்ன தேவை, இந்த நிலத்திற்கு என்ன தேவை, இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தேவைக்கான ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம். அதுதான் நாம் தமிழர் கட்சியோட திட்டம். இல்ல, தற்போது இருக்க ஆட்சியில அந்த தேவைகள் நிறைவேற்றப்படல அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிறைவேற்றப்படல. ஏன் அப்படின்னா, இப்ப அரிட்டாப்பட்டி அப்படின்றது ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம். இங்க பெரும்பாலான மக்கள் கால்நடை வளர்ப்பதா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அவங்களோட கால்நடைகளை, ஆடு மாடுகளை மலை ஏற்றத்துல போய் நம்ம ஏத்தி அங்க மேய்ச்சல் நிலங்களா பயன்படுத்தணும். இங்க நிறைய மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு. இல்லாம இயற்கை வளங்கள் இல்லாம இருந்தா பரவாயில்ல. ஏஐ வளர்ந்து விட்ட இந்த காலத்திலேயே நம்ம இன்னும் ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும் அப்படின்னு நம்ம விமர்சனம், அதாவது நம்ம சொல்றது அது சரிதானா, இல்ல அதை நீங்க ஊக்கப்படுத்துறது சரியான நடைமுறையா இருக்கு? நம்ம ஏஐல உட்கார்ந்து வேலை பார்க்கணும்னாலும் காலையில எந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறதுக்கு அந்த ஆடு மாடும் தேவையில்லையா? இதை மறுக்க முடியுமா? நம்மளால மறுக்க முடியுமா? ஆடு மாடை தவிர்த்து விட்டு நம்மளால் எந்த அரசியலும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அததான் நான் முதல்லயே சொன்னேன், இன்னைக்கு மேல்தட்ட மக்களுக்கான ஒரு அரசியலை தான் இந்த திராவிட கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. அடிப்படையில வேளாண் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் தமிழர்கள். இன்னைக்கு மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்றோம். அப்ப இந்த மலை சார்ந்த இடத்துல யார் வாழ்வா? ஏஐ டெக்னாலஜி செய்யறவங்க தான் இங்க ஐடி கம்பெனி தான் வரணுமா? இந்த மலையில உண்மையிலேயே இந்த சுற்றி பாருங்க, இங்க இருக்கிறதுல ஏதாவது கான்கிரீட் கட்டடங்கள் இறைந்த வீடுகள் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கும் ஓட்டு வீடுகள் தான் இருக்கு. இன்னைக்கும் அவர்கள் பிரதான தொழிலாக கால்நடை வளர்ப்பு தான் செய்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கான தேவைகளை பேசுற, எளிய மக்களின் அரசியலை பேசுற, எளிய மக்களின் தேவைகளை பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு காலத்திற்கு இருக்கு. அதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ரைட். அடுத்ததா திரு ஹுமாயூன், சமூக நீதியை கட்டமைப்பதில் நாம் தமிழரின் பங்கு என்ன? சற்றேறக்குரிய 50-60 ஆண்டுகளா இந்த திராவிட கட்சிகள் சமூக நீதி என்று சொல்லாடல் மட்டும்தான் இருக்கு, அவர்கள் செயல்கள் இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் கட்சி பதவியிலையும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிகளுக்குமான அவரவர் எண்ணிக்கை ஏற்ப ஓரளவுக்கு நாங்கள் அரசு கிடையாது, அரசாங்கம் கிடையாது, கணக்கெடுப்பு ஓரளவுக்கு தோராயமான கணக்கெடுப்பில் இன்னைக்கு அதே தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் குடிகளாக இருக்கக்கூடிய மருத்துவர் சமூகம், வண்ணார் சமூகம், நாவிதர் சமூகம், கொயவர் சமூகம், ஆசாரி சமூகம், பண்டார சமூகம், குறவர் சமூகம், இப்படி எண்ணற்ற புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கெல்லாம் இன்னைக்கு கட்சி பதவியும் கொடுத்து சட்டமன்ற வேட்பாளர்கள் அந்தந்த எண்ணிக்கை ஏற்ப அவங்களுக்கு தொகுதியிலும் கொடுத்து இன்னைக்கு முழுக்க சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் ஒருபோதும் செஞ்சல. கட்சி பதவியில நான் சொன்ன அந்த புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துல யாராவது ஒரு ஆளை கட்சி பண்ண, ஒரு ஒன்றிய பொறுப்பாளர், ஒரு நகர பொறுப்பாளர், ஒரு மாவட்ட பொறுப்பாளர், எந்த ஒரு கவுன்சிலர் அதிகாரத்துக்கு வரலன்னு சொல்றீங்க. அது கட்சி பதவி அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் அதிகாரம் கட்சி பதவி கொடுத்து கட்சிக்கு அப்புறம் அதிகாரத்தில் கொடுக்கணும். இவங்க சட்டமன்ற உறுப்பினராவோ பாராளுமன்ற உறுப்பினராவோ எந்த இடத்துல இந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகத்துக்கு இதுவரைக்கும் கொடுக்கல. அவங்க கட்சி பதவியும் கொடுக்கல. அப்ப சமூக நீதி, சமத்துவம், சம வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க பெயரளவுல, ஏற்றளவுல, எழுத்தளவுல, ஆனால் செயல்பாட்டு வடிவத்தில் அதை இன்னைக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்குது, செய்ய முனைவது, இது எல்லாம் நாம் தமிழர் கட்சியோட தத்துவம், நாம் தமிழர் கட்சியோட தலைமை. இல்ல, இப்ப இத்தனை ஆண்டுகள் நீங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, தேர்தல் அரசியல்ல இருக்கீங்க, ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரும்போது நீங்க சொல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு திராவிட கட்சிகள் நிறைய செஞ்சிருக்கா, நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா குரல் கொடுத்திருக்கீங்களா? மாற்றத்துக்கான ஒரு விதைங்கிறது விழிப்புணர்வு, ஒரு விடுதலைக்கான முதல் படிங்கிறது விழிப்புணர்வு, ஒரு சமூகம் தான் மூழ்கி கிடக்கிற இருளிலிருந்து வெளியாகிறது விழிப்புணர்வு, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். அதை நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சி அந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டே இருக்கப்ப இந்த 50 ஆண்டு காலத்துல திராவிட கட்சிகள் ஒருவேளை இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற இந்த மாற்றம், நம்ம இந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த தளத்துல நின்று பேசுறதுக்கு திராவிட கட்சிகள் ஒரு பேக் போனா இருந்ததா நீங்க பாக்கலையா? இந்த 50 ஆண்டு காலத்துல திராவிட கட்சி வராமல் இருந்தாலும் இந்த டங்ஸ்டன், இந்த மலையில டங்ஸ்டன் எடுக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துச்சியா, அப்படியாப்பட்ட இயற்கை வள சுரண்டல் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். ஆத்து மண்ணு காக்கப்பட்டிருக்கும், மலை வளம் காக்கப்பட்டிருக்கும். அதே மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது, இந்த மக்கள் ஏத்துக்கல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. மாநில அரசு அதுக்கு முன்னாடியே இவங்க கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு முன்னாடி எந்தவித அப்செக்ஷன் இல்ல, இதுல நீங்க டங்ஸ்டன் எடுக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் அளித்தது இந்த ஆட்சி. இதை முழுக்க
அரிச்சு அள்ளி போடுறதுக்கு இருந்தாங்க. மக்களோட போராட்டம், நாம் தமிழர் கட்சியோட போராட்டம், அண்ணன் சீமானோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது தடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தற்காலிகம் தான். மீண்டும் எல்லா மக்களுமே மக்கள் போராடினாங்க, மத்த கட்சிகள் போராடினாங்க, அதுல நாம் தமிழர் மட்டும் தான் இயற்கை வள சுரண்டல் அப்படினால முதல்ல நிக்கக்கூடிய கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் இங்க வந்து நிக்கும். ஏன்னா வேற யாருக்கு இந்த குத்தியான புரிதல் இல்ல. அரசியல் தலைவர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ அவங்க தத்துவார்த்தங்களுக்கோ இயற்கை அப்படிங்கிற ஒரு எந்த புரிதலும் மற்ற கட்சி தலைமைகள் இருக்கு. இல்ல, நான் புரிதலுக்காகவே கேட்கிறேன். இப்ப ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, இதன் மூலமா என்ன தகவலை நீங்க செய்தியை கடத்தணும்னு நினைக்கிறேன்? இந்த ஃபுட் செயின்ல எக்காலஜில என்னன்னா வந்து அந்த பிரமிடு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஆடு மாடுங்கிறது அந்த காலத்துல 6 மணிக்கு ஒரு தூக்கு சட்டியும் ஒரு வாங்கருவாயும் பழைய கஞ்சையும் வெங்காயத்தையும் அள்ளி போட்டு இந்தா அப்படி மேய்க்கிறது அல்ல. அது டென்மார்க் என்ற ஒரு நாடு, நியூசிலாந்து என்கிற ஒரு நாடு வெறும் மாடு வளம் தான், மாடு தான். கேட்டில் மேனேஜ்மெண்ட் வச்சு மிகப்பெரிய சந்தையை உருவாக்கி அவன் காசுக்கு அந்த ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசு கணக்கெடுத்தா 10 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டு வருமானத்தை ஈட்டுறான். இன்னைக்கு நாங்க 8 கோடி பேர் இருக்கோம். குறைந்தது 4 கோடி பேர் காப்பி குடிப்பான், 4 கோடி பேர் டீ குடிப்பான், 4 கோடி பேர் இறைச்சி திம்பான், 4 கோடி பேர் முட்டை திம்பான், 4 கோடி பேர் மீன் திம்பான். அப்ப இதுக்கான சந்தை எங்க இருக்கு? இங்க இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு தமிழ்நாடு பால் வந்து ஒரு நாளைக்கு 50 லட்சம் லிட்டர் தேவை பெர் டே. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆவினோட ப்ரொடக்ஷன் 30 லட்சம் லிட்டர் தான். உங்களுக்கு பற்றாக்குறை 20 லட்சம் லிட்டர். அப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு தருது. இந்தியாவுல பால் 60 விழுக்காடு கலப்படம் இருக்கு. 60 விழுக்காடு கலப்படம், 40 விழுக்காடு தான் ரா மெட்டீரியல் பால் இருக்கு. அப்ப முழுக்க என்ன ஆச்சுன்னா மாடு வடம் இல்ல, பால் போன்ற ஒன்னதான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாலோட சந்தை, இறைச்சியோட சந்தை, பால் மூலமா மதிப்பு கூட்டப்பட்டக்கூடிய வெண்ணெய், நெய், இந்த பால்கோவா, இந்த மாதிரி ஐட்டம், இதோட சந்தை மட்டும் 3 லட்சம் கோடி ரூபா. நீங்க டாஸ்மார்க்கோட ரெவன்யூங்கிறது வெறும் 50,000 கோடி ரூபா. இந்த கேட்டில் மேனேஜ்மெண்ட், ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்புழு வளர்த்தல், தேனி வளர்த்தல், இதன் மூலமா சந்தைப்படுத்தப்பட்டு அது வேல்யூ ப்ராடக்ட், அந்த மதிப்பு கூட்டப்பட்டு உள்நாட்டு தேவை, வெளிநாட்டு தேவை, அயல்நாட்டு தேவை, அயல் மாநில தேவைகளுக்கு அனுப்புற இந்த சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி ரூபா. அப்ப இதை பிரதான தொழிலா அரசு கையகப்படுத்தக்குள்ள இந்த சிக்கல்கள் தீரும். இப்ப சமூக நீதியை காப்பாத்துறதுல, அதை கட்டமைக்கிறதுல நாம் தமிழரோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டு, ஏற்கனவே திராவிட கட்சிகள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சமூக நீதிக்குள்ள வராதா? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகரா வரலான்னு சட்டம் போட்டிருக்காங்க. எத்தனை பிராமணர் இல்லாத, எத்தனை பார்ப்பனர் இல்லாத தமிழ் குடிகள், தமிழ் சாதிகள் எந்த கோயில இருக்காங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எத்தனை பேர் இருக்காங்க? தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்ரீரங்கம் கோயில் எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்கே போராட வேண்டியது இருக்குல்ல. நீங்க அங்க ஒரு நீங்க வந்து என்ன பண்றீங்க? யூ ஜஸ்ட் டாக்கிங் வெர்பலி. டாக்குமெண்ட்ல தான் இருக்கு அது எல்லாமே. எனக்கு உடம்புல நோய்ங்கிறேன், நீங்க ஒரு மருத்துவர், இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு நோய் இருக்குன்னு வெறும் சீட்டு தந்துடுறீங்க. மருந்து எங்கடா? இந்த சீட்டு. மருந்து மாத்திரை எங்கடா? இந்த இருக்கு சீட்டு. அப்ப வெறும் சீட்டை காமிக்கிற இடத்துல திமுக இருக்கு, மருந்து மாத்திரை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்துங்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்கு. இதுதான் அடிப்படை பிரச்சனை. சமூக நீதி பேச்சு, சமூக நீதி இங்க செயல்பாடு. சமத்துவம் பேச்சு, சமத்துவம் இங்க செயல்பாடு. சமதர்மம் அங்க பேச்சு திராவிட கோட்பாடுல, இங்க அது செயல்பாடு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.